ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் 8 தான். இதில் வந்து லோட்டஸ் டிசைன் நான் வந்து உங்களுக்கு எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்ப சின்னதாக ஒரு லோட்டஸ் வரைஞ்சிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா உள் சைடில் நான் குட்டி குட்டியாக வரைஞ்சிக்கிறேன். அதில் மட்டும் நம்ம கலர் த்ரெட்டில் போட்டுட்டு அவுட் சைடில் வந்து நம்ம அவுட்லைன் போடுற மாதிரி ஜரி போடுவோம். அது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே உள்ளே வந்து லீஃபோ ஃப்ளவரோ எதுவாக இருந்தாலும் சின்னதாக நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி பெட்டல் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து கலர் த்ரெட்டு போடுறோமோ அந்த அளவுக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் நூலில் வச்சு போட வேண்டியது தான். இப்போ நான் முதல்ல கலர் கொடுத்துக்கிறேன், சில்க் த்ரெட்டு போடுறேன், அதுக்கப்புறமா ஜரி த்ரெட்டு போடுறேன். இன்னொரு லோட்டஸில் வந்து முதல்ல ஜரி போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள ஃபில்லிங் சில்க் த்ரெட் போடுறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாட்டினே தான். நான் மேலே ஒரு தடவை போட்டுகிட்டே போயிட்டு அதில் வந்து கொஞ்சம் கேப் ஆகும். அதை வந்து நான் அப்படியே மறுபடியும் செகண்ட் டைம் மேலேயே நான் சாட்டினை நெருக்கமாக போட்டு நான் கவர் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் ஒரு ஆஃப் மட்டும்தான் நான் போடுறேன். பிங்க் போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து க்ரீன் கலருக்கு வந்து கீழே லீஃபுக்கு நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் க்ரீன் போடுறேன். க்ரீனும் வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கிற டிசைன் அளவுக்கு க்ரீனை போட்டுக்கிறோம். அவுட்லைன் வந்து இப்போ ப்ளூ கலரில் தெரிகிற லைன்ஸை மறைக்கிறதுக்கு நம்ம ஜரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். சென்டரில் வந்து ஜரி கொடுப்பேன், ஆனால் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நடுவில் ஜரி கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜரியில் அப்படியே சாட்டின் கொஞ்சம் கொஞ்சமாக அகலமாகவே போட்டுட்டு போய் ஷார்ப்பாக முடிக்கிறது. இப்போ ஒரு பக்கம் ஜரி போட்டாச்சு, இன்னொரு பக்கம் ஜரி போடுறோம். இது வந்து முதல்ல வந்து நீங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு நீங்கள் ஒன்றும் நீங்கள் போட்டு பழகினதுக்கப்புறம் தான் உங்களால் மேங்கோ பீகாக்கெல்லாம் உங்களால் கவர் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக ஃப்ளவர்ஸ் வச்சு நெக் எப்படி போடுறது முதல்ல அந்த இதெல்லாம் நம்ம பழகிட்டோம்னா அப்புறம் ப்ளவுஸுக்கு வரும்போது மற்றதெல்லாம் நம்மளுக்கு போடுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லீஃபுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். இந்த லோட்டஸ்க்கு வந்து உள்ளே முதல்ல சில்க் த்ரெட்டு போட்டுட்டு வெளியில் ஜரி போடுறோம் அவுட்லைனு. பக்கத்துலேயே இருக்கிற லோட்டஸ்க்கு சின்ன லோட்டஸ்க்கு வந்து முதல்ல உள்ள ஜரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற குட்டி பிளேஸ்க்கு வந்து நம்ம எப்படி உள்ளே ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து நான் சாட்டின் போடலை, நான் ரன்னிங் ஃபில்லிங் போட்டு தான் ஃபில் பண்ணுவேன். இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் போட்டு நான் ஃபில் பண்ணுவேன். இந்த ரெண்டு லீஃபுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த இருக்கிற கேப்புக்கு ஒரு ரவுண்டான ஒரு பட்டன் ஸ்டிச் மாதிரி போட்டு முடிப்பேன். இப்படி வந்து லோட்டஸ் கவர் ஆகி ஃபுல் ஃபினிஷ் ஆகி நிற்கும். இது வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். ஸ்லீவுக்கு வெறும் ரெண்டு இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இது ஒரு இது ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். பார்ட்ரு ரெண்டு பக்கமும் நான் பார்ட்ரு மாதிரி கொடுத்து ஸ்டோன் லைன் வச்சு லோட்டஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டோன் செயின் வைக்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்த லோட்டஸ்க்கு வந்து உள்ளே வந்து நான் ஜரியில் ஃபில் பண்ணியிருக்கேன். அவுட்லைனும் நான் ஜரியில் முதல்லையே கொடுத்துக்கிறேன். ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சுட்டு உள்ளே வந்து நான் ஃபில்லிங் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ இந்த கீழே இருக்கிற இமேஜஸ் வந்து நம்மளுடைய இதுதான், நம்ம அதை வந்து எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். நான் வந்து ரன்னிங் போட்டு ஒரு சாட்டின் சின்னதாக அகலப்படுத்தி அதுலேயே வந்து பட்டன் ஸ்டிச்சும் நான் அதில் கொண்டு வந்துடுறேன். பார்க்குற கொஞ்சம் இமேஜ் நல்லாயிருக்கும். அதுக்காக சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்கெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். அது ட்ரா பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை, அது போக போக தான் உங்களுக்கு வரும். ஆனால் ஹோம்ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன சின்னதாக நீங்கள் ஃப்ளவர்ஸ் எது வேணாலும் நீங்கள் வரைஞ்சி போட்டுகிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலரில் ரன்னிங்லேயே நான் அப்படியே உங்களுக்கு ஃபில் பண்ணி இந்த ஃப்ளவரை வந்து நான் கவர் பண்ணுறேன். இந்த மாதிரியும் நம்ம குட்டி குட்டியாக லோட்டஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைனில் கொண்டு வரலாம். இதுவும் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நான் ஈஸியான ஃப்ளவர்ஸ் எல்லாம் முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். நான் ஏன் இந்த மாதிரி லோட்டஸ் எல்லாம் உங்களை போட சொல்கிறேன் அப்படின்னா, எட்ஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டாக நீங்கள் பண்ணிக்குவீங்க. முதல்ல உங்களுக்கு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது நல்லா ஈஸியாக கிளியராக வந்துடும். இப்போ வந்து நான் ரன்னிங்லேயே உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங் போட்டு லோட்டஸ் முடிக்கிறேன். இந்த மாதிரி 2 டைப்பில் நான் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி இமேஜஸ் கூட நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு ஸ்லீவுக்கும் போடலாம், ஃப்ரண்ட் நெக்குக்கும் போடலாம், பேக் நெக் ஃபுல்லாகவும் நம்ம வரைஞ்சி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து குயிக்காக சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.